வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அப்படின்னும் கேட்பாங்க. சரியா? ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x, y is equal to x cube plus y cube minus 3x plus minus 12y plus 20. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா fx fy கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் f(x) f(w) அண்ட் fxy கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் இந்த கொஸ்டினோட ஸ்டெப்ஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பார்த்துடலாம். fx fy எப்படி கண்டுபிடிக்கணும்னா fxனால் என்னென்னா டோ f பை டோ எக்ஸ், அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ். fyனா என்னென்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஒய். fx கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து ஒய் வேல்யூஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. எக்ஸ் இருக்க டேர்ம்ஸை மட்டுமே எடுத்தோம்னா நம்ம வந்து எஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எக்ஸ் இருக்க டேர்ம்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஃப்எக்ஸ் கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் க்யூபும் 3xம் வந்து எக்ஸ் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அந்த ரெண்டு வேல்யூஸை மட்டும்தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அப்போ 3x² டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா எக்ஸ் க்யூபோட டிஃபரன்ஷியேஷன் என்னென்னா 3x². 3xோட டிஃபரன்ஷியேஷன் வந்து 3. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். fy வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, 0 ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒய் இருக்க டேர்ம்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும். fy பார்த்திங்கன்னா ஒய் க்யூபை ஃபஸ்ட் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3y² கிடைக்கும். 12y1 மைனஸ் 12y1 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -12 கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து fx fy கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் வந்து fxக்கு 0 அப்ளை பண்ணணும். தென் fyக்கு 0 அப்ளை பண்ணணும். fx என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3x² மைனஸ் 3, அதுதான் நம்மளோட fx வேல்யூ. அந்த 3x² மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடணும். நெக்ஸ்ட்டு 3 இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் போயிடும். 3x² ஈக்குவல் டு 3, x² ஈக்குவல் டு 3/3, x² இஸ் ஈக்குவல் டு 1, x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1. ரூட் ஆஃப் 1ன்னா என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. தென் fy இஸ் ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிக்கணும். fy என்ன கண்டுபிடிச்சோம், 3y² மைனஸ் 12. அப்போது 3y² மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. 3y² ஈக்குவல் டு 12. y² ஈக்குவல் டு 12/3, that is 4. y is equal to root 4, that is plus or minus 2. இதுலேருந்து நம்ம வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும். ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும்னா இந்த 1 இதுலேருந்து +1 and 2, then that is 1, 2, 1, -2, then -1, 2, then -1, -2. இப்படி நமக்கு 4 ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்படி நம்ம செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா fxxும் fxyயும் fwyயும் கண்டுபிடிக்கிறது. fx அப்படின்னா என்னென்னா fxஐ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அதாவது இப்போ நம்ம fx என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், fx இஸ் ஈக்குவல் டு 3x² மைனஸ் 3 இல்லையா, fx இஸ் ஈக்குவல் டு 3x² மைனஸ் 3. இதை நம்ம இதில் இருக்க எக்ஸ் வேல்யூஸை மட்டுமே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது fxக்கு பக்கத்தில் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 3x³ டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 3 இன்ட்டு என்ன இருக்குது இங்கே பாருங்கள், 3 இன்ட்டு x² டிஃப்ரென்ஷியேஷன் 3 இன்ட்டு 2x, தென் 3 2s are 6x. இதுதான் fxxோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா fxy கண்டுபிடிப்போம். fxஐ வந்து fx அதாவது டோ fx பை டோ எக்ஸ், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். சரியா,
இப்போ எஃப்எக்ஸ் எங்கே, எஃப்எக்ஸை நம்ம ஒய்க்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃப்எக்ஸ் என்ன, 3x² மைனஸ் 3 இல்லையா? அதை நம்ம ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் கோஎஃபிஷியன்ட்டில் ஒய் வேல்யூ எதுவுமே கிடையாது. ஸோ அதில் 0 வந்துடும். ஓகே, தென் ஒய் எஃப்ஒய்யை ஒய்க்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஃப்ஒய் இங்கே இதாக இருக்குது. எஃப்ஒய் ஈக்குவல் டு 3y² மைனஸ் 12. இது பார்த்திங்கன்னா 3 2s are 6, 6 இன்டு ஒய் 6y, அதாவது 3 வச்சுட்டு ஒய் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, 3y 6y. இதுதான் வந்து இந்த வேல்யூ. நெக்ஸ்ட் இதை வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். சரியா? தென் ஒரு டேபிளர் காலம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அப்பர் மேலே என்ன எழுதிக்கணும் அப்படின்னா, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எழுதிக்கணும் வரிசையாக. 1,2 1,-2 -1,2 அண்ட் -1,-2. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எழுதணும் இல்லையா, அதை வந்து அப்படி வரிசையாக எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,2 இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல this one 1 and y இருக்க இடத்துல 2 போட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்துடலாமா? அப்போது ஃபஸ்ட்டில் நம்ம இதை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 1 போட்டுக்கணும். 6 into 1 6. அதே மாதிரி இங்கே எக்ஸுக்கு ஒய் கிடையாது, அதனால் போட வேண்டாம். இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 into 1 6, ஒய் கிடையாது. இதுலேயும் அதே மாதிரி தான் 6 into -1, that is -6. 6 into -1, that is -6. b வந்து 0ன்னு நமக்கே இருக்குது. ஸோ எவரி b is 0 0 0 and 0. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ என்ன, 6y. இப்போ நம்ம ஒய்யை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் கிடையாது இல்லையா, ஒய்யை வந்து ஒய் வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். 6 into இதில் என்ன இருக்குது, 2. 6 2s are 12 இல்லையா? அதே மாதிரி 6 into -2, 6 into -2 -12, 6 into 2 12, 6 into -2 -12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? ஏ இன்டு சி 6 into 12 மைனஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 0. இப்போ 6 into 12 என்னன்னா 72. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, 72 கிடைச்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் 6 into -12 -72 மைனஸ் பி ஸ்கொயர்னா -0. அதே மாதிரி 6 into -1 -6 into 12 72, then -6 into -12 72, which is greater than 0. என்னென்னு போட்டுக்கணும் இதில். இது வந்து greater than 0, 0 விட greater less than சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தானா, மினிமமுக்கு என்னென்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தானாக இருக்கணும். ஏ வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கணும், 0விட கிரேட்டராக இருக்கணும், பி வேல்யூவும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து மினிமம் வேல்யூ. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருந்து ஏ லெஸ் தேன் 0 அண்ட் பி லெஸ் தேன் 0வாயோ இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 0, இந்த எல்லா வேல்யூஸுமே 0 வாட்டு வந்துச்சுன்னா தட் இஸ் இன்கன்க்ளூசிவ், கன்க்ளூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து லெஸ் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சேடல் பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் எங்கெல்லாம் நமக்கு லெஸ் தானே இருக்குது. ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வந்து 0 விட லெஸ்ஸாக எங்கே இருக்குது, மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ்
மேக்ஸிமம் இருக்கும் அப்படி தானே. இது ரெண்டுமே 0 இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே சேடல் பாயிண்ட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் 0, ஏ வேல்யூ வந்து 0ஓட லெஸ்ஸாக இருக்குது, பி வந்து 0. ஸோ லெஸ்ஸுன்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம். இதில் வந்து ஏ கிரேட்டர் தேன் 0, ஸோ மினிமம். இது எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ மேக்ஸிமம் வேல்யூவில் உள்ள சேடல் பாயிண்ட் என்ன, -1, -2. இதுதான் எஃப் ஆஃப் -1, -2. இது வந்து ஆக்சுவலி கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. இதில் வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். x³ + y³ y³ + y³ -3x -12y + 20. இந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்கும் ஒய்க்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு 38 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் மினிமம் வேல்யூ எப்படி என்னன்னா, இதில் இருக்கு இல்லையா மினிமம்னு, இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது 1, 2. இதுதான் மினிமம் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 1, 2 எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஸ்டின் அதில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 1³ + 2³ -3 -12 + 20 which is 2. இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் எஃப்எக்ஸ் எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எஃப்எக்ஸ் எஃப்ஒய் அண்ட் எஃப்எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.